நல்லா இருக்குங்க. வெளியில வந்து ஒரு பால்கனியில சும்மா காத்து வாங்கலான்ட்டு வந்தேன். வந்த உடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, கிளைமேட் நல்லா இருந்தது. காத்தும் நல்லா ஜிலு ஜிலு ஜிலுன்னு காத்து வருது. அனல் காத்து வராம கொஞ்சம் கூலிங்கா காத்து வருது. அதனால கேமரா கூட ஆடும் பாருங்க. லைட்டா ஆடுனா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாரி நெறையா நல்லா இருந்ததா, சரி ஓகே இங்க உட்காந்து வீடியோ எடுத்துருவோம் அப்படின்றதுக்காக வந்துட்டு இங்க உட்காந்து வீடியோ அப்படின்றது எடுக்கிறேன். ஓகே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு சிலர்லாம் என்கிட்ட நெறைய கேள்வி கேட்குறாங்க. நான் யூடியூப் ஆரம்பிச்சதுல இருந்து 1 நாள் விட்டு 1 நாளு, இல்ல ஒரு 1 வாரம் டூ 1 வாரம் இந்த மாரி நான் வீடியோ போட்டதே கிடையாது. என்னைக்கு யூடியூப்பினுடைய அந்த நுணுக்கத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேனோ, நான் சக்சஸ்ஃபுல் ஆகறதுக்கு காரணமான இந்த 5 சேனலுமே வந்த உடனே நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்னா, டெய்லியும் வீடியோ அப்படின்றது கன்சிஸ்டன்சியா வீடியோ போட ஆரம்பிச்சேன். ஸோ எனக்கு அந்த கேப் விட்டு போறது அப்படின்ட்டு தெரியாது. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் யூடியூப்ல வந்தாலும் நான் அதை பெருசா கண்டுக்க மாட்டேன் நான். நம்ம என்ன டெய்லியும் போட்டுட்டு இருக்கோம், இதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி விட்டுருவேன். பட் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர்கள் அவங்களுக்கும் எல்லாருக்குமே ஒரே மாதிரி சூழ்நிலை அமையாது. அவங்களுடைய சூழ்நிலை வேற மாதிரி இருக்கு. அவங்க வெளியில வேலைக்கு போறாங்க. வெளியில ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது வந்து பார்க்குறாங்க. ஸோ சிங்கிள் பேரண்டா இருக்கிறாங்க. இல்ல வந்துட்டு குழந்தைங்களை அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்க ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோ நான் போடலாம்? ஒரு நாளைக்கு வந்துட்டு நம்ம சொல்லியிருக்கோம், கணக்கே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ எத்தனை நாள் நான் கேப் விடலாம்? என்னுடைய யூடியூப் சேனலுக்கு நான் எத்தனை நாள் ரெஸ்ட் விடலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ என்னுடைய வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம், யூடியூப்ல அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட் அது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரூல்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். அடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு என்னுடைய வந்துட்டு ஒப்பீனியன் என்னன்னா, என்னுடைய கருத்து என்னன்னா, யூடியூப்ல நீங்க சீக்கிரமா growth ஆகணும்னா எவ்ரிடே வீடியோ அப்லோட் பண்ணும்பொழுது கண்டிப்பா growth ஆவீங்க. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு மிகப்பெரிய ஆக்டர், அந்த ஆக்டர் பல லட்சம் பல கோடி சம்பளம் வாங்கிட்டு படம் நடிச்சு கொடுக்குறாரு. அவருடைய படம்லாம் ஃபிளாப் ஆகல. திடீர்னு ஒரு படம் பயங்கர ஹிட் ஆகுது. ஏன் கங்குவா படம் அப்படின்றது வந்துச்சு சூர்யா சார் அவருக்கு. கங்குவா படத்தை எத்தனை பேர் கழுவி ஊத்துறாங்க. அந்த படம் நான் பார்க்கல, பாதி பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு அந்த இது இல்லை, நம்ம கிரியேட்டர் நம்ம எங்க போயிட்டு 13 வீடியோ எடுக்கிறது, எங்க போய் வீடியோ பார்த்துட்டு இருக்கு, படம் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு பார்க்கலனாரு. ஸோ அதுல வந்து எத்தனை பேர் அவர் வந்து ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரியா பேசினாங்க. அதுவே இப்ப கருப்புன்ற ஒரு படம், அந்த படத்துல சூர்யா சாரை தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாங்க. அதாவது ஒரு காடு ரேஞ்சுக்கு தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாங்க. ஸோ இதுதான் இப்போ அவங்களையும் குறை சொல்ல முடியாது, படம் எடுத்த இவரையும் குறை சொல்ல முடியாது. எவ்வளோ பெரிய ஆக்டர், எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் ஃப்ளாப் அப்படின்றது வரும். அப்போ நம்ம டெய்லியும் வீடியோ மேக் பண்ணி சரியான ஒரு விஷயத்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு கொடுக்கும் பொழுது, அப்போ நமக்கு ஒரு வீடியோ இல்லைனாலும் ஒரு வீடியோ கிளிக் அடிச்சு நமக்கு நிறைய வருமானம் அப்படின்றது வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் உண்மை. திடீர்னு ஒரு வீடியோ கிளிக் அடிக்கும், நீங்க எல்லா வீடியோ போடக்கூடிய எல்லா வீடியோ வைரல் ஆகுது அப்படின்றது வந்துட்டு ஸோ நீங்க அப்படி யோசிக்க கூடாது. ஆனா எல்லா வீடியோ ரீச் ஆகும் அப்படின்ற ஒரு நினைப்பு இருக்கணும். பட் ஆனா வைரல் ஆகலன்னு உடனே உடனே மூட் அவுட் ஆயிடுவாங்க. அட போங்க, போன வீடியோ 10,000 போச்சு, இந்த வீடியோ ஒரு 1000 கூட போக மாட்டேங்குதுங்க அப்படின்ற மாதிரி மூட் அவுட் ஆயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு வீடியோ அப்படின்றது நீங்க டெய்லியும் கன்சிஸ்டன்சியா சீக்கிரமா growth ஆகணும்னா போடுங்க. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போடுறீங்களா, தாராளமா போடுங்க. அப்படி நீங்க கேப்பை விட்டு போடும் பொழுது உங்களுடைய ஆடியன்ஸ் அந்த வீடியோக்குள்ள ரொம்ப நேரம் இருக்கணும். நீங்க கேப்பை விட்டு போறீங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுறீங்க, இல்ல வந்துட்டு 3 நாள் விட்டு ஒரு நாள் போடுறீங்க, இல்ல வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா, அப்ப அந்த வாரத்துக்கு ஒரு வீடியோ சும்மா ஒரு நாள் வரும், ஒரு 1/2 மணி நேரம் வருவேன், வீடியோ எடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்னு இல்லாம, ஸோ அந்த வாரத்துல அந்த வீடியோக்கு என்ன எஃபர்ட் போட முடியும், ஸ்கிரிப்ட் எப்படி பேச முடியும், இல்ல வந்து டெய்லியும் ஒரு ஸ்கிரிப்டை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சு, இப்போ ரெக்கார்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு நாள் வந்துட்டு இந்த ஸ்கிரிப்டை ரெக்கார்ட் பண்ணி அதை வீடியோ உருவாக்குறது, அந்த வீடியோ எடிட்டிங்ல வந்து அந்த ஒரு நிமிஷத்துக்கு என்னென்ன விஷயங்களை ஆட் பண்ண முடியும், அந்த உள்ள என்ன எஃபெக்ட் கொடுக்க முடியும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றது. இப்படி கொஞ்சம் உங்களுடைய உழைப்பு போட்டு உள்ள வந்துட்டு உங்களுடைய சப்ஸ்கிரைபர்களை என்டையர் வீடியோ பார்க்க வைக்கணும். ஸோ நீங்கள் டெய்லியும் ஒரு வீடியோ போடுறது அப்படின்றது கன்சிஸ்டன்ட்டியாக ஏதாவது ஒன்று அடிச்சு தூக்கிடும். அது நம்மளை வந்து ஒரு டாப்புக்கு கொண்டு போயிடும். அதுவே வந்துட்டு நீங்கள் ஒரு வாரம் விட்டு ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா, அப்போ அந்த ஒரு வீடியோ தான் அந்த சேனலுடைய உயிர் நாடி. அந்த உயிர் நாடி அப்படின்றது பயங்கரமாக இருக்கணும். ஸோ ஏதோ நான் வந்துட்டு வீடியோ எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அதில் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட்டை போட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ போட்டாலும் வேற லெவலில் ஆயிரக்கணக்கில் வந்துட்டு லட்சக்கணக்கில் மில்லியன் கணக்கில் கூட வியூஸ் அப்படின்றது போகும். ஸோ இப்படி தான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ அப்படியே ஏனோ தானே. ஏன்னா இப்போ காம்படிஷன் அதிகமாக இருக்கு. அதனால தான் யூடியூப் என்ன பண்ணிடுச்சுன்னா, நம்ம கிரியேட்டருக்கு தானே, அதாவது வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவல் கிரியேட்டருக்கு தானே இதை நம்ம கொடுத்துருக்குறோம். அப்போ இண்டிவிஜுவல் கிரியேட்டர் நம்ம க்ரோத் பண்ணணும். ஏன்னா இப்போ பிகே நியூஸ் இருக்கு, கலாட்டா இருக்கு, இந்த மாதிரி பெரிய பெரிய நியூஸ் சேனலோடைய வந்துட்டு யூடியூப் சேனல்லாம் இருக்குது. ஸோ அந்த டி சீரியஸ் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக பயங்கரமாக ஒரு கார்பரேட் கம்பெனியாக மாறிட்டாங்க.
ஸோ இப்போ இண்டிவிஜுவலாக ஒருத்தர் எங்கேயோ ஒரு மூலையில இருந்து ஒருத்தர் உருவாகி வர்றவங்களுக்கு தானே யூடியூப் அதுக்கான வந்துச்சு. ஸோ நடுத்தர மக்கள் கூட அந்த யூடியூப்பை யூஸ் பண்ணணும், சும்மா ஒண்ணுமே தெரியாத கூட யூடியூப் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் பாருங்க, ஒரு சட்டை எல்லாம் போட்டுட்டு, பழைய சட்டை கிளீன் சட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு வந்துட்டு மாடல் மாதிரி நிற்பாரு. அவருக்கு வந்துட்டு அதாவது இங்கிலீஷு, ஸோ அவருடைய லாங்குவேஜை தாண்டி வேற எதுவுமே அவருக்கு தெரியாது. ஆனால் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டுட்டு இருக்காரு. அவரை நிறைய ஸ்பான்சர்ஸ் வந்துட்டு அப்ரோச் பண்ணியிருக்காங்க, இவருக்கு தெரியல. இவரே வந்துட்டு மெசேஜ் அனுப்பி அனுப்பி பார்த்துருக்காங்க, இவர் ரெஸ்பான்ஸே பண்ணல. என்னடா அது நேரில் வந்து பார்த்து விசாரிக்கும் போது தான் தெரியுது அவருக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு அதாவது கடைநிலை ஊழியன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அதாவது ரொம்ப லாங்கில் இருக்கக்கூடியவங்க, எதுவுமே தெரியாதவங்க கூட இதில் க்ரோத் ஆகணும் அப்படின்றது. அதனால தான் இந்த வந்துட்டு இந்த பார்ஷியாலிட்டி அப்படின்றது கிடையாது. நீ 10,000 சப்ஸ்கிரைப் வச்சுருந்தா நீ பெரிய டானு, நீ வந்து 1,00,000 சப்ஸ்கிரைப் வச்சுருந்தா அதை விட பெரிய டானு, நீ மில்லியன்லாம் வச்சுருந்தா நீ தாண்டா கெத்து அப்படின்ற அந்த மாதிரி ஒரு பார்ஷியாலிட்டி அப்படின்றத யூடியூப் அல்கரிதத்தில் இருந்து தூக்கிட்டாங்க. அது கிடையாது, முன்னையும் கிடையாது, இப்பயும் கிடையாது. ஸோ ஒரு சும்மா நீங்கள் ஒன்றுமே யூடியூப் சேனலே ஆரம்பிக்கல, சும்மா இப்போ தான் வீடியோ போகிறீங்கன்னா அந்த வீடியோ கண்டுட்டு மக்களுக்கு பிடிச்சிருக்கு, மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது, மக்கள் அதை பார்க்குறாங்க, ஆர்வமாக பார்க்குறாங்கன்னா யூடியூப்பினுடைய வேலை அதை கொண்டு போய் எல்லாத்துக்கும் சேர்க்கறது தான். ஸோ அதனால தான் சொல்கிறேன். அப்போது இதில் வந்துட்டு நம்ம ரெகுலராக வீடியோ போட்டாலும் அந்த ரெகுலர் வீடியோ அப்படின்றதுல ஒரு பிரோஜனம் இருக்கணும். அதில் நீங்கள் எஃபர்ட் பண்ண முடியாது. இப்போ நான் ரெகுலராக வீடியோ போடுறேன்னா திடீர்னு இங்கே வந்து எழுத்து பின்னாடி வர்ற மாதிரி, பின்னாடி எழுத்து வர மாதிரி என்னால் போட முடியாது. ஆனால் இதில் எல்லாருமே பார்ப்பாங்க, டெய்லி யூஸ் ஆகிற விஷயத்தை இவர் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி. இப்போ மதன் கோரி பேசுகிற அப்படின்னா அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு யூஸ் ஆன விஷயத்தை பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி மக்கள் பார்ப்பாங்க. நான் வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுறேன், இந்த மாதிரி தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னா மக்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு மாதத்துக்கு ஒரு வீடியோ போடுறேன்னா நம்ம போட்டு முடிக்கிறதுக்குள்ள இந்த கண்டென்ட்டை நிறைய பேர் பேசிடுவாங்க. ஸோ இதை பற்றி நிறைய பேர் வந்து வீடியோ போட்டுருவாங்க. ஏன்னா காம்படிஷன் அதிகம் அந்த இடத்துல சொல்கிறேன். ஸோ இதை பார்ஷியாலிட்டி பார்க்காது, பட் காம்படிஷன் அப்படின்றது அதிகம். அதனால் எப்போவுமே சரி, ஒரு வீடியோ போடுறீங்கன்னா அதுக்கு எஃபர்ட் போடணும் அப்படின்னா ஒரு 1 வீக் டைம் எடுத்து 1 வீக்கில் போடுறதில்ல, 1 மந்த்துக்கு ஒரு கூட போடலாம். ஆனால் அந்த 1 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் உங்களுடைய ஆடியன்ஸு உங்களுக்காக வெயிட் பண்ண வைக்கணும். இப்போ எப்படி பெரிய பெரிய நடிகர் வராரு, அவருடைய படம் ஒன்று நடிக்கிறாரு அப்படின்னா அவர் படம் வர்றதுக்காக வெயிட் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு எஃபர்ட் இருக்கணும். புரியுதுங்களா? 6 பேக் என்னுடைய ரசிகர்களுக்காக நான் 6 பேக் வைக்கிறேன், என்னோட ரசிகர்களுக்காக நான் இந்த கெட்டப்லேயே இருக்கிறேன், என்னுடைய ரசிகர்கள் நான் இப்படி இருந்தால் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி நீங்களும் ஒரு செலிபிரிட்டி தான், சின்ன செலிபிரிட்டி. ஆமாம் ஆமாங்க, ஷியூராக தான் உண்மை, நீங்களும் செலிபிரிட்டி தான். அதுக்குள்ள இது வரணும். எறும்பு அங்கே ஒரு அரிசி விழுந்துச்சு, அப்படியே லைன் கட்டி வந்துட்டு இருக்குது. சரி, ஓகே. இந்த மாதிரி நீங்களும் ஒரு செலிபிரிட்டி அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ரசிகர்கள் உங்களை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இருக்கவங்க, ஸோ எந்த இடத்துலையுமே வந்துட்டு போடா மாதத்துக்கு ஒரு வீடியோ போடுவான், இந்த ஆண்டா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு சலிப்பு கொண்டு வந்துடக்கூடாது. அப்போது உடனே க்ரோத் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டெய்லியும் ஒரு வீடியோ அப்படின்றது வந்து அப்லோட் பண்ணுங்க. ஸோ நான் வந்துட்டு டெய்லி 2 வீடியோ 3 வீடியோ அந்த மாதிரிலாம் போடுறேன். ஸோ எனக்கு இதுதான் பொழப்பு. ரெண்டாவது வந்துட்டு இதில் இத்தனை வருஷமாக அடித்து பிடிச்சி விழுந்து கடந்து, அதாவது வந்துட்டு கீழே விழுந்து மெதிப்பட்டு எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டேன் நான். அதனால எனக்கு எப்படி வீடியோ பண்ணணும், என்ன மாதிரி பண்ணணும், எந்த கண்டென்ட்டை பேசணும் அப்படின்னு தெரியும். என்னோட இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நான் பேசினால ஒரு கட்டு கூட இருக்காது, ஒரு இடத்துல கூட கட்டு இருக்காது. நான் ப்ரீத் பண்ணுறதுக்கு இதுக்கும் வந்துட்டு ஸோ அப்படியே பேசும்போதே தான், ஏன்னா அது எனக்கு தெரியும் அப்படின்றதுனால. ஸோ இந்த மாதிரி பழகிற வரைக்கும் ஸோ வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு வீடியோ சீக்கிரமாக ரீச் ஆகணுமா போடுங்க. அப்படி இல்லைன்னா யூடியூப்பை பொறுத்தவரை கணக்கு கிடையாதுங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோ வேணால் போடலாம், இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை கூட போடலாம். இவன் 1 மாதத்துக்கு ஒரு தடவை போடுறான், இவனை நம்ம வந்து பிரித்து வச்சிடணும் அப்படின்ற மாதிரி யூடியூப்ல பாலிசி அப்படின்றது கிடையாது. இப்போ 2026 எந்த அப்டேட் அந்த மாதிரிலாம் கிடையாது. இவனோட 1 மாதத்துக்கு ஒரு போகிறான். நீங்கள் சீக்கிரமாக க்ரோத் ஆகணும்னா நிறைய குவான்டிட்டி வீடியோ வேணும். நீங்கள் வந்துட்டு சீக்கிரம் க்ரோத் ஆகுது, குவான்டிட்டி லைட்டாக குவாலிட்டி இருந்தால் போதும். கண்டென்ட் குவாலிட்டி முக்கியம், பட் வந்துட்டு குவான்டிட்டி அதிகமான வீடியோ போடுறது அப்படின்றது. ஒரு கண்டென்ட்டை பற்றி இப்போ வந்துட்டு மதன் கௌரி இதை பற்றி பேசுகிறாரு, நாட்டில் நடக்கிற விஷயங்களை பற்றி பேசுகிறாரு அப்படின்ற போது டக்குன்னு வியூஸ் போகுது. ஏன் போகுதுன்னா அந்த வீடியோ மக்களுக்கு தேவை. அதில் போய் ஒரு குவாலிட்டியை போட்டுட்டு இருக்க முடியாது, ஒரு நியூஸ் மாதிரி உடனே அதை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அது மாதிரி உங்களுடைய கண்டென்ட்டை பொறுத்து அதுக்கு குவான்டிட்டி முக்கியமா குவாலிட்டி முக்கியமா அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போ நம்மளுடைய கண்டென்ட்டுக்குலாம் வந்துட்டு குவான்டிட்டி மட்டும்தான் முக்கியம், குவாலிட்டி வந்துட்டு கொஞ்சம் கம்மி தான். குவாலிட்டினா பின்னாடி எஃபெக்ட் போடுறது, ஸோ ஏதாவது கிராஃபிக்ஸ்லாம் கொண்டு வந்து தெரிக்க விடுறது, இதெல்லாம் வந்து கம்மி தான். அதனால யூடியூப் அப்படிலாம் பார்க்காது. இவர் வந்து 1 மாதத்துக்கு ஒருக்கா வீடியோ போடுறாரு, இவரெல்லாம் ஒரு ஆளே கிடையாது, இவர் டெய்லி வீடியோ போடுறப்ப வாடி என் தங்கம் அப்படின்ற மாதிரி இடுப்புல தூக்கி வச்செல்லாம் கொஞ்சாது. அது எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்க்கும். ஆனால் உங்களுடைய ஆடியன்ஸ் உங்களை மறக்காமல் இருக்கணும்னா நீங்கள் ரெகுலராக வீடியோ அப்படின்றது போகணும். நானே ஒரு வாரத்துக்கு ஒருக்கா வீடியோ போட்டேன்னா, இல்லை ஒரு மாதத்துக்கு ஒருக்கா வீடியோ போட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வேற ஆளை பார்த்துட்டு போயிடுவீங்களே. என்ன மாதிரியே நிறைய பேர் வீடியோ போடுறாங்கல்ல, அதே போல் நான் உங்களுக்கு எந்த ரிப்ளையுமே கொடுக்கல, கமெண்ட் ரிப்ளை கொடுக்கல, என்ன நடக்கும்? ஸோ இதுதான் ஜஸ்ட் இந்த மாதிரி உங்களை வச்சே நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கும். ஸோ ரொம்ப நன்றி. யூடியூப் ரிலேட்டடாக நிறைய கேஜெட் அப்படின்றத வாங்கி கீழே இங்கே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன்.
பயன்படுத்திக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், என்னுடைய அஃபிலியேட் லிங்க் உங்களுக்கு தேவைன்னா பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப நன்றி இந்த வீடியோ இவ்வளவு தூரம் பார்த்தது.